நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உம் புகழ்ச்சி பேசப்படும் நித்திய நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உம் புகழ்ச்சி பேசப்படும் நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்திய நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உன் புகழ்ச்சி பேசப்படும் நித்திய நித்தியமாய் உன் நேம் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும் யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே சகலம் படைத்தவரே சர்வ வல்லவரே வல்லவரிதானே நல்லவரிதானே நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர் மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர் வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர் மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர் பெரியவர் நீதானே என் பிரியமும் நீதானே பெரியவர் நீதானே என் பிரியமும் நீதானே நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்தியமே சொல்லுவோம் சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே உன் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிர செய்தீரே வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே உன் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிர செய்தீரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே சொல்லுவோமா நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே நித்தியமே நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்தியமே என் சத்தியம்
சத்தியமே நிரந்தரம் நீதானையா. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்கின்றீர். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்கின்றீர். காண்பவர் நீதானே, தினம் காப்பவர் நீதானே, நீதானே தினம் காப்பவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. சொல்லுவோமா? நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. வார்த்தையினால் வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, சுவாசத்தினால் விண்மீன்கள் கிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் தோன்றச் செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் கிளிரச் செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. வார்த்தையினால் வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, உம் சுவாசத்தினால் மிளிரச் செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. சொல்லுவோம் நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே
நித்தியமே நிரந்தரம் நீதானையா நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. உம்மை நாங்க உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்க உயர்த்துகிறோம். ஒருவருக்கு மட்டும்தான் ஐயா எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா மாட்சிமையும், எல்லா புகழும் என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் படைக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே. துதிப்பது மாத்திரமே எங்கள் தொழிலாய் வேலையாய் அதுவே எங்கள் பாக்கியமாய் மாறட்டும். அடுவரே எங்கள் வேதம் எங்களுக்கு ஆவிக்குரிய உணவாய் ஒவ்வொரு நாள் ஆவியில பலன் கொள்ளுவதற்கு ஏதுவாய் உங்கள் சமூகத்தில் உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை நீரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் எங்கள் மனக்கண்களை திறந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னேறி செல்ல தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் இந்த ஆன்லைன்லேயும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் அதன் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ 12வது அதிகாரத்தில் இருக்கிறோம். இந்த 12வது அதிகாரத்திலிருந்து கிறிஸ்தவர்களின் பொறுப்புகளை படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12வது அதிகாரத்திற்கு தேவன் விரும்பும் சேவை, காட் ப்ளீசிங் சர்வீஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானித்து அதன் காரியங்களை படிக்கிறோம். தேவன் விரும்புகிற சேவைக்கு முதல் வசனத்திலிருந்து பார்த்தோம். உடலை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், உடலை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், முழுவதுமாய் ஒப்பு கொடுங்கள். 2வது வசனத்தில் தான் இப்போ நிற்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2வது சிந்தை புதிதாகுங்கள். கிறிஸ்தவ சேவைக்கு, தேவன் விரும்பும் சேவைக்கு முதலாவது உடலை கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். 2வது சிந்தையில் புதிதாகுங்கள். அப்போ சிந்தையை புதிதாக்குறதுக்கு வசனத்தை கொண்டு புதிதாக்கணும். அதை ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே சிந்தை புதிதாகிறதுல அதை நாம் தான் புதிதாக்கணும். அது ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதில் முதலாவது உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லாமல் இருங்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம், be not conformed to this world. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லாத சிந்தையோடு இருங்கள். 2வதாக கடந்த வாரம் தேவ சித்தம் செய்தலை வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாய் கொள்ளுங்கள். தேவ சித்தம் செய்தலை வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாய் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 3வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். அப்போ சிந்தையை புதிதாக்குறதுக்கு முதலாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்லது ஒத்த சிந்தை இல்லாகணும். 2வதா என்ன சொன்ன, தேவ சித்தம் செய்தலையே சிந்தையா கொள்ளணும். 3வது உங்களை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. உங்களை குறித்து மிஞ்சி, அதாவது அதிகமாக எண்ணக்கூடாது. do not think too much of yourself. உங்களை குறித்து அளவுக்கு மிஞ்சி அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணணும், விட்டுறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12:3 அதுதான் வாசிக்கிறோம். அன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். கலாத்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். ஆமா, அவன் தன்னைத்தானே
தான் ஒன்றுமில்லை என்றாலும் தன்னை ஒரு பொருட்டு, நான் ஒரு ஆள் அல்லது ஒரு மதிப்பு அது அப்படின்னு அவனே தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிட்டானா அவன் வேற யாரையும் ஏமாற்றிக்கல, தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறான். அப்போது இதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அப்போது ரட்சிக்கப்பட்ட புதுசில் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சிந்தையை புதிதாக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சிந்தை நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படின்றதெல்லாம் தெரியாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே மூவ் ஆகும் சிந்தை. யார்ட்டையும் போய் ஆலோசனை அவ்வளோலாம் கர்த்தருக்கு சொல்லுது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சிந்தை வேத வசனத்துக்கு ஏற்றாற போல புதுப்பிக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக மிஞ்சி எண்ணக்கூடாது என்பதற்கு ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். முதலாவது ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். மத்தேயு 11:11 இயேசு ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில், இயேசு யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்ன காரியம், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன். அப்போ யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவன் யாருங்கிட்ட, அப்போ உலகத்துல பிறந்தவங்கல்ல யோவான் ஸ்நானகன் யாரு? பெரியவன், கிரேட் அப்படின்னு இயேசுவே சாட்சி கொடுக்கிறார் யோவானை குறித்து, யோவான் ஸ்நானகனை குறித்து. யோவான் ஸ்நானகன் 1வது அதிகாரம் 19, யோவான் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 19-23 வரைக்கும் வாசிங்கன்னா, எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல், யோவான் கிட்ட ஆள் அனுப்பி எப்பா நீ யார் தான் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் மறுதலிக்கல, மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான், நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்ன யார், அப்போ பின்ன நீ யார் தான், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். எலியாவான்னு கேட்டா இல்லைன்னா, தீர்க்கதரிசியானவரான்னு கேட்டா இல்லைன்னா. அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய இருக்கிறேன். ஆமென். நான் கிறிஸ்து அல்ல, நான் எலியா அல்ல, நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் ஒரு சத்தம் அப்படின்னு தான் யார் சொல்றாரு? யோவான் ஸ்நானகன். இயேசு ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னார். இயேசு யோவானை குறித்து சொன்ன சாட்சியை தொடர்ந்து வாசிச்சோன்னா மத்தேயு 11வது அதிகாரத்தில் 10வது வசனம் 11-14 திரும்ப வாசிங்க. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இயேசு சொல்றார். யாரு? யோவான் ஸ்நானகன் தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய். 14 வாசிங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னா? நான் எலியா இல்லைன்னா. ஏசு என்ன சொல்றாரு? இவன் தான் எலியான்றார். நான் சொல்றது புரியுங்களா? அப்போ நம்மை குறித்து சாட்சி மற்றவர்கள் சொல்லணும். நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இது என்ன தெரியுமா, அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகணும்? ஆரம்பத்தில் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த எண்ணங்கள் இருக்கும். இப்போ ரட்சிக்கப்பட்ட பழசுலே நிறைய அவங்களுக்கே இருக்குது, என்ன வேண்டியது இருக்குது மிஞ்சி. இவன் எலியா அல்ல, நான் தீர்க்கதரிசி அல்ல அப்படின்றான். நான் ஒரு சத்தம் தான், நான் கிறிஸ்துவ அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவனுக்கு சத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னான். எப்படி அவனால் அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, அவன் தன்னை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டான். மத்தேயு 3:11
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். நான் பாத்திரன் அல்ல அப்படின்றார். ஏன்னா கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் தகுதியானவனே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு அவனை குறித்து சொல்றார், நீ இவன் தான் வருகிறவனா, எலியா இவன் தான். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா நான் சொல்றேன் இவன் தான் எலியா. அவன் என்ன சொல்றான், நான் எலியா இல்லைன்றான். அதனால நம்ம குறித்து நாம ஒரு எண்ணிக்கிட்டு அப்போ மற்றவங்ககிட்ட அந்த அடையாளத்தில் போய் நான் ரைட் ரெவரண்ட் பிஷப்பு, இல்லை நீ ரைட் ரெவரண்டா லெஃப்ட் ரெவரண்டா பிஷப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லட்டும். நான் இவ்வளோ பெரிய ஆள், என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்றது. இது சிந்தையை நம்ம கிறிஸ்து வசனத்துக்கு ஒத்தபடி நம்ம புதிதாக்கணும். இன்னொரு உதாரணம், நூற்றுக்கு அதிபதி லூக்கா 7வது அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, அவன் ஒரு ஆள் அனுப்பி வேலைக்காரனை சுகமாக்குன்னு கேட்டான். அதுக்கு நூற்றுக்கு அதிபதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பேசுறாங்க. என்னன்னு, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். நீர் இந்த தயவு செய்கிறதற்கு நூற்றுக்கு அதிபதி எப்படி இருக்கிறான், பாத்திரனாய் இருக்கிறான் என்று அவனை குறிச்சு பெருமையா இயேசுகிட்ட சொல்றாங்க. அவன் நம்முடைய ஜனத்தை இயேசு போறாரு, அவன் நம் ஜனங்களை நேசிக்க நமக்கு ஜெப ஆலயத்தை கட்டினான். 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். இயேசு அவர்களோட போனார். வீட்டுக்கு சமீபமான போது, வீட்டுக்கு பக்கத்துல வந்த பிறகு நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே, நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும், நானும் உங்களிடத்துல வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அங்கிருந்தே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமா, நூற்றுக்கு அதிபதி குறித்து இயேசுவிடத்துல ரெக்கமெண்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்க, நீர் இந்த உதவி செய்யறதுக்கு, இந்த அற்புதம் செய்யறதுக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், நீர் எங்க வீட்டு இயேசுவிடத்துல, நீர் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்லை, நானும் உங்களிடத்துல வர்றதுக்கு பாத்திரன் இல்லை. நீங்க அங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்போ என்ன சொல்ல வரேன், அவன் பாத்திரன் அல்ல, அவனை குறித்து மற்றவர்கள் தான் பாத்திரம். அப்ப நம்ம குறித்து மற்றவர்கள் சொல்லணும், நாமளா மிஞ்சி எண்ணிடக்கூடாது. நான் சொல்றது புரியுங்களா, நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்றது தான் சரி. அவனும் தன்னை குறித்து அல்ல, மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்றதே உண்மையான புகழ்ச்சியா இருக்கும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3:7 வாசிங்கன்னா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உன்னை ஞானி என்று எண்ணாதே, எல்லாம் தெரிஞ்சவன் நினைக்காத. தெரிஞ்சவன் நினைச்சிட்டா என்ன பண்ண மாட்டோம், கற்றுக்கொள்ளவே போக மாட்டோம். தாழ்மையே இருக்காது, சிந்தை புதிதாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஆமென். ரோமர் 12:16 கடைசி பகுதியில், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ரோமர் 11:25 புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு, உங்களையே நீங்க புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு அந்த ரகசியமா, அது 11வது அதிகாரத்தில் வாசல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3:18,
ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. ம் இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். ஆமென். அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். உங்களையே ஞானி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த சிந்தை இருக்கிறது நல்லதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகத்தில் 37:24 ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். அவர் என்ன பண்ண மாட்டாரு? கர்த்தர் மதிக்க தங்கள் எண்ணத்துல ஞானியா இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? மதிக்க மாட்டார். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா கர்த்தர் மதிக்க மாட்டார், மிதிச்சிருவார். சோத்ரம். தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிற நீதிமொழி 26:12 அவனை விட தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால், தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிறவனை கண்டானாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். அவன் பார்வைக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் தலையிட்டுக்குவான். எல்லா காரியத்திலும், அதாவது பேசும்போது எல்லா அது பெருமையின் சிந்தை. அவன் வயசுக்கு ஏற்ற பசங்களோட சேர மாட்டான். வயசுக்கு மிஞ்சின பேச்சு பேசும். சின்ன வயசுலேயே பெரியவங்களோட பேசி நிற்கிறோம். அந்தந்த வயசில் அந்தந்த அங்கே போய் பெருசு நம்ம நிறைய தெரியணும், நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம காட்டிக்கணும். இத்தனோண்டு இருக்கும், அது போய் பெரியவங்களோடய சுத்தம். வயசுக்கு மிஞ்சின பேச்சு. அது ஒரு விசுவாசியாக இருக்கும். அந்த விசுவாசிங்களோடயே இருக்க மாட்டேன். பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட டைரெக்டாக அங்கே தான் டைரக்ட் கான்டாக்டு. என்னன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை காட்டிக்கிறதுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எண்ணம், அதாவது கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா தாழ்மையின் சிந்தை. ஆமென். அதனால் நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன ஆகக்கூடாது. அப்படி என்னன்னா மூடனை நம்புறதை விட யாரை நம்பிடலாம்? சரி, ஞானியை நம்புறதை விட மூடனை நம்பிக்கையாக இருக்கலாம். ஆமென். 26:5 மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு எப்படி இருப்பான்? தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிறவன் யாருன்னா மூடன். என் பார்வைக்கு நான் ஞானி அப்படின்ட்டா ஞானியே கிடையாது. நீ யாரு? மூடன். 16 புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். சோம்பேறி தன் பார்வைக்கு, அவங்க பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன் யாருன்னா முதல்ல மூடன். தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன் யாருன்னு ஒருத்தன் யாருன்னா சோம்பேறி. இவர் ஒன்று செய்ய சொன்னால் அது செய்ய மாட்டார். அது ஏன் தெரியுமா நான் செய்யலை அப்படின்னு ஒரு ஞானமாக ஒரு விளக்கம் கொடுப்பார். ஏன் வேலைக்கு போகல? வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? இவர் சொல்லுவார், வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஞானியாக கேட்குற மாதிரி ஞானமாக பதில் சொல்கிற மாதிரி இருப்பார். இவர் இந்த தன் பார்வைக்கு ஞானி. சோம்பேறித்தனத்தினால அது அது வேலைக்கு போகலை. சோம்பேறித்தனத்தினால அந்த காரியத்தை செய்யலை. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க பாருங்க. அவங்க ஞானமாக செஞ்ச மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அப்போது தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவன் ஒன்று மூடன், தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவன் சோம்பேறி. அடுத்தது 28:11 நீதிமொழிகள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். ஞானவான் தன் பார்வைக்கு அவன் ஞானவான். தன் பார்வைக்கு ஞானவான் யாருன்னா ஐஸ்வர்யவான். அவன்கிட்ட பணம் இருக்குது, அதனால் அவன் என்ன நினைக்கிறான்? நான் பணத்தால் எல்லாரையும் என்ன பண்ணுவேன்?
வேலைக்கு வாங்கிடுவேன், அல்ல பணத்தை வச்சு சமாளிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அவன் பார்வைக்கு அது ஞானமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவன் மூடன், தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவன் சோம்பேறி, தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவன் ஐஸ்வர்யவான். தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவனுடைய முடிவு என்ன அப்படின்னா, ஏசாயா 5:21 தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு என்னது? ஐயோ. அப்போ என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி இனி தங்கள் ஞானி, தங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன, அவங்களுக்கு முடிவு என்ன? ஐயோ, ஆபத்து வரும், ஆபத்து, அவங்களுக்கு டேஞ்சர், அவங்க டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ரெட் அலர்ட்டா ஆரஞ்சு அலர்ட்டா? ஆமாம். 1 கொரிந்தியர் 13:9 சொல்கிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஆமென். சொல்லுங்கள், நம்முடைய அறிவு குறைவுள்ளது. எதுலேயுமே முழுசாக நமக்கு தெரியாது. ஆமென். தெரிஞ்ச காரியத்திலேயே இன்னும் தெரியாமல் இருக்கிற காரியம் கடலளவு இருக்குது. நம்ம மாஸ்டராக இருப்போம் அந்த ஒரு சின்ன காரியத்தில். இது குறித்து ஆணி வேறு அக்கு வேற நாங்கள் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அதுலேயே நான் சொல்கிறேன், இன்னும் தெரியாமல் இருக்கிற காரியம் நிறையா இருக்கும். அதனால் நம்முடைய அறிவு எப்பவுமே 1 கொரிந்தியர் 8:2 ஒன்றையும் நான் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை. எல்லாம் தெரிஞ்சவன் சொன்னீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வார்த்தை எங்கே வருது? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் வாய் மூடு. எல்லாம் எனக்கு தெரியும். புத்திமதி சொல்லும் போது இந்த வார்த்தை தெரிஞ்ச காரியத்தில், நமக்கு ஒரு காரியம் தெரிஞ்ச காரியத்தில் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லும் போது என்ன வருது? கோவம் வரும்போது என்ன சொல்லணும்? எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் வாய் மூடு. வீட்டில் சொல்கிறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ என்ன சொல்லணும்? நீங்கள் அப்படி எதிர்ப்பாளர் உங்களுக்கிட்ட இப்படி சொல்கிற எல்லாம் தெரியும்னா நீங்கள் கம்னு தரணும். திரும்ப ஒரு தடவை ஆலோசனை கேட்க வரோம், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிடும். அப்போதான் சரியான. எல்லாம் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஆலோசனை கேட்க மறுத்துருவோம். அது ஆலோசனை தேவையற்றதுன்னு நினைப்போம். இதெல்லாம் என்னதுன்னா பெருமையின் அடையாளங்கள். இந்த பெருமையின் சிந்தை நம்ம இல்லை எப்பவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் மிஞ்சி எண்ணாதீங்க. நீதிமொழிகள் 16:2 மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அவன் பார்வைக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்குது. மனுஷனுடைய வழி, நான் கரெக்டா இருக்கிறேன்ப்பா, நீ தான் தப்பு, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுத்தமாக இருக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த உலகத்தின் சிந்தை ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே சிந்தை இருக்கும். அப்போ அந்த சிந்தை என்ன பண்ணும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் தப்பே பண்ணல, என் மனசாட்சிக்கு எதுவும் தப்புன்னு தெரியல, எனக்கு தப்புன்னு தெரியல, அதனால் நான் பண்ணிட்டேன். இப்போ இது உன் பார்வைக்கு கரெக்டா? வழிகள் ஒரு 16:2 திரும்ப வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். உங்க பார்வைக்கு சுத்தமானது. கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து தராசுல வச்சு பார்க்கிறார் ஆவிகளை. நீதிமொழி 30:12 தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. இவங்க குளிக்கவே மாட்டான். குளிக்காமலே என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் அடிச்சு சுத்தமா இருக்கிறேன்னு. ஏன்னா அவன் பார்வைக்கு எப்படி அவரு சுத்தமாக இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய பார்வைக்கு இல்லைங்க பிரச்சனை. தெரியுமா? நம்முடைய பார்வை அப்படின்றது தான் நம்ம பார்வை உலகம் பார்த்த மாதிரியே பார்த்தது இதுக்கு முன்னாடி. இப்போ அந்த பார்வையில் நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளை வேதம் பார்க்குற கண்ணாடியில் நம்ம பார்க்கணும்.
அப்போ அந்த வேதத்தின் பார்வையில் நான் யார், எப்படி இருக்கிறேன் அப்படின்றதான் கரெக்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 32:1 யோபு என்ன சொல்றான் பாருங்க. யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால். யோபு தன் பார்வைக்கு எப்படி இருந்தாராம்? நீதிமானா இருந்தபடியினால். அப்போ யோபு தான் பார்வைக்கு நான் தினந்தோறும் பலி செலுத்துகிறேன், நான் பயப்படுறவன், கடவுளுக்கு பொல்லாப்புக்கு விலகுகிறவன், என்னை குறித்து கடவுளே சாட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து என்ன நினைக்கிறான்? நீதிமான் என்று நினைக்கிறான். அவர் பார்வைக்கு நீதிமான். அதனால் எனக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு, இப்படிலாம் வந்திருக்கக்கூடாது, எனக்கு வந்ததெல்லாம் தப்பு, அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. அப்படி போகும்போது 33 37 வரைக்கும் எலிகு பேசுகிறார். 33ஆம் அதிகாரத்துலேருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் எலிகு அவருக்கு அவரோடு கூட பேசுகிறார். 38லேருந்து 41 வரைக்கும் கர்த்தர் யோபுவோடு பேசுகிறார். 42வது அதிகாரத்தில் யோபு கடைசி அதிகாரத்தில் இப்போ யோபு சொல்கிறார் பாருங்க, 3வது வசனம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். என் பார்வைக்கு நான் எப்படி இருந்தேன்? நீதிமானா இருந்தேன். இப்போ எனக்கு தெரியாதது, அறியாதது, புத்தி கெட்டாததை நான் என்ன பண்ணிட்டேன்? அலப்பிட்டேன். அலப்பிட்டு அடுத்தது 5வது வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போ யோபு தன் பார்வைக்கு நீதிமானார்னால காதினால் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டாராம். இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது. இப்போதோ என் கண் உம்மை பார்க்கிறது. ஆகையினால் நான் என்னை அருவருத்து என்ன பண்ணிட்டேன்? இப்போ அருவருத்து. ஐயோ, என்ன பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு? இப்போ முதல்ல பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது நீதிமானாய் கண்டார். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் கண்டவர் இப்போ என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கு? எதை பார்த்துட்டு அவரை பார்த்தாரு? கர்த்தரை பார்த்துட்டு இவரை பார்க்கும்போது அருவருப்பாயிருச்சு. நீ பிரச்சனை தெரியுமா? உங்களே நீங்கள் மிஞ்சின்றீங்கன்னா வேதத்தை பார்க்கல, கர்த்தரை பார்க்கல, கர்த்தருடைய பிரசன்னத்தை இன்னும் பார்க்கல. அதனால தான் உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிஞ்சி எண்ணிக்கிடுறீங்க. அப்போ கர்த்தரை பார்த்த பிறகு என்ன சொல்கிறான்? நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஆமென். கர்த்தரை பார்த்துட்ட பிறகு சோத்திரம், நம்முடைய பரிசுத்தம்லாம் ஒன்றுமே இல்லை. ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஏசாயா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறதை கண்டார். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறதை ஏசாயா பார்த்தார். பார்த்துட்டு 5வது வசனத்துல ஏசாயா சொல்றாரு, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. கர்த்தரை நான் பார்த்துட்டேன், அதனால ஐயோ அசுத்த உதடுகள், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் மனுஷன் மத்தியில் வாழ்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜா. 5வது அதிகாரத்தில் 6 முறை மற்றவர்களுக்கு ஐயோன்னு. இப்போ 6வது அதிகாரத்தில் கர்த்தரை பார்த்த பிறகு இவர் என்ன பண்ணிட்டாரு? தனக்கு ஐயோ போட்டுக்கினார். அப்போ தன்னை அப்போ என்ன மற்றவங்களுக்கு ஐயோ போட்டிய, அப்போ உன்னை என்ன நினச்சிக்கினேன்? உயர்ந்தவனா? அது 5வது அதிகாரத்தில் தான் தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவனுக்கு இருந்தால் அவனுக்கு ஐயோ அப்படின்னு. இப்போது 6வது அதிகாரத்தில் இவருக்கு ஐயோ, ஏன்னா யாரை பார்த்துட்டாரு? கர்த்தரை பார்த்தாராம், தேவ பிரசன்னத்தை பார்த்துட்டான். அந்த பெரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய அபாத்திரத்தன்மையை நம்ம உணர்வோம், நம்முடைய இயலாமையை உணர்வோம், நம்முடைய முடியாத தன்மையை உணர்வோம். இதெல்லாம் அப்போது என்ன அர்த்தம்னா,
நம்ம மிதமிஞ்சி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம்னா கடவுள் அங்கே இல்லைன்னு அர்த்தம். சூப்பராக நம்மளை சூப்பர்மேன் மாதிரி காமிச்சிக்கிறீங்கன்னா கடவுள் கத்தரை நீங்கள் இன்னும் தரிசிக்கலை, தேவ பிரசன்னத்தின் ஆழத்தை நீங்கள் இன்னும் உணரலைன்னு தான் அர்த்தம். சிலர்லாம் சொல்கிறான், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னா தேவதூதரை பார்த்தேன், அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னா. பார்த்த செத்துருக்கணும், நீ சாக மாட்டிய, இன்னும் உயிரோடு தானே இருக்கிற. இன்னும் ஒரு எதுக்கு சொல்ல வரேன், தேவனை தரிசித்தவர்கள் தங்கள் அபாத்திரத்தன்மையை உணர்கிறார்கள். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பேதுரு, உதாரணமாக பேதுரு படகை கேட்டார், படகை இயேசு கொடுத்தார். பேதுருவுக்கு இயேசுவுக்கு பேதுரு படகு கொடுத்தார். படகு கொடுத்துட்டு பக்கத்தில் நின்னார், கொஞ்சம் தள்ளி விடுப்பான்னாரு. பேதுரு என்ன பண்ணார், தள்ளி விட்டார். தள்ளி விட்ட உடனே இயேசு அது மேலே நின்று பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி இவர் அப்படியே பார்த்துன்னு கேட்டுனே இருந்தார். முடிஞ்ச உடனே வலையை ஆழத்தை தள்ளி கொண்டு போடுப்பான்னார். இவர் என்ன பண்ணார், போட்டார். போட்ட உடனே வலை கிளியத்தக்கதாக பிரமிக்கத்தக்கதாக 2 படகுகள் நிறைய மீன் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு, மனிதரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இயேசுவை அப்படியே என்ன பண்ணிட்டான் பேதுரு. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். படகு கேட்கும் போது சொல்ல வேண்டியதுன்னு அந்த வார்த்தையை, படகு வேணும் எடுத்துக்கோ. அதாவது தேவனோடு பழக 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 இந்த தாழ்மை வந்துடும், மைண்டு ஆட்டோமேட்டிக். இயேசு படகு கேட்கும் போது சொல்ல வேண்டியது என்ன, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். தள்ளி விட சொன்னார், அப்பா சொல்லியிருக்கலாம்ல, பிரசங்கத்தை கேட்டியே அப்பா சொல்லியிருக்கலாம்ல. அற்புதத்தை பார்த்தான், பார்த்ததும் அவருடைய மகிமை முழுவதுமாக வெளிப்பட்டதை பார்த்து, ஐயோ இவ்வளோ பெரிய சர்வ வல்லமை பொருந்திய தேவன் பக்கத்தில் நான் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நான் பாவியான மனுஷன். என்ன சொல்ல வரேன், நம்முடைய அபாத்திரத்தன்மையை நம்ம சரியாக எப்போ உணர்வோம் அப்படின்னா, தேவனை முழுமையாய் அனுபவித்தவர்கள் அல்லது தேவ பிரசன்னத்தில் ஆழத்துக்கு போனவங்க, தேவனை தரிசித்தவங்க நம்முடைய அபாத்திரத்தன்மை கண்டிப்பாக உணர்வீர்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறது, நம்ம தேவனையும் தேவ பிரசன்னத்தையும் நம்ம விட்டுறக்கூடிய அதில் நம்ம ஆழமாக இருக்கணும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணவே கூடாது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 18வது அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இவனுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, இந்த மற்ற மனுஷரை பார்க்குறாரு, அவங்களோட எவ்வளோ பெட்டர் தெரியுமா, நான் எவ்வளோ யோக்கியம் தெரியுமா, நான் எவ்வளோ ஒழுங்கு தெரியுமா, நான் எவ்வளோ சுத்தம் தெரியுமா நான் அப்படின்னு நினைக்கிறான். அவங்களுக்கு ஜெபமே பண்ண தெரியல, எனக்கு ஜெபம் பண்ண தெரியுது தெரியுமா. அவங்க ஒன்றுமே அவங்களுக்கு வசனமே எடுக்க தரல, எனக்கு வசனம் எடுக்க தெரியுமா. அவங்க விசுவாசி, நான் லீடர் தெரியுமா. இப்படி மற்றவர்களை குறித்து ஒப்பிட்டு இந்த பரிசேயன் ஆயக்காரனோட ஒப்பிட்டு அவனை மாதிரி நான் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு தன்னை ஒப்பிட்டு பெருமையாக நினைக்கிறான். நம்ம பெருமையாக எண்ணினா ஸ்தோத்தரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். நீங்கள் உபவாச ஜபத்துக்கே வரதே இல்லை. என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் கொடுக்கணும், கரெக்டாக தசம பாகம் கொடுத்துருவேன். நீ தசம பாகம்னு உனக்கு வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படின்னு தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கறான், ஆனா துணிவு இல்லை. தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனை பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கல, அவன் வானத்துக்கு நேரா கண்களை ஏறெடுக்கிறான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். 14ஆம் வசனம். அவன் அல்லனா எவன் அல்ல? அப்போ அதை கவனிங்க, தேவாலயத்துக்குள்ள நின்று ஜெபம் பண்ணது யாரு? பரிசேயன். தூரத்தில் நின்று ஜெபம் பண்ணது ஆயக்காரன். சரியா? அப்போ கர்த்தர் அவன் அல்ல அப்படின்னா, கர்த்தர் இப்போ எங்க நிற்கிறாரு? அவன் அல்ல நம்ம யாரை சொல்லுவோம்? அவன் அல்ல இவனே அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? தூரத்தில் இருக்கிறவனை பார்த்து அவன் அல்ல, இதோ இங்கே இருக்கிறான இவனே அப்படிதானே நம்ம சொல்லுவோம். அப்போ கர்த்தர் சொல்கிறாருன்னா அவன் அல்லனா பரிசேயனை தூரமாக பார்க்குறார். அவன் தான் எங்கே இருக்கிறான்? ஆலயத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் ஆலயத்தில் இருந்தானா கர்த்தருடைய பார்வையில் அவன் தூரமாக இருக்கிறான். அவனுடைய கிரியையெல்லாம் பாருங்க, உபவாசம் இருக்கிறான், தசமபாகம் கொடுக்குறான், சுத்தமாக இருக்கிறான், கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறான். அப்போது இதெல்லாம் இருக்கிறத நினச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பெருமையான எண்ணங்கள் கொள்ள முடியாது. ஆமென். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் அப்படி எண்ணினதுனால முடிவு என்னாச்சுன்னா, இவன் தன்னைத்தானே உயர்த்தினான், ஆனால் தேவனால் தாழ்த்தப்பட்டான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ நாமே என்ன பண்ணிக்கூடாது? உயர்த்திக்க கூடாது. தாழ்த்துறது ஒரு தேவ சிந்தை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மற்ற 20வது அதிகாரத்தை வாசிங்கன்னா 9-12 வரைக்கும் அங்கே திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி காலையில் சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு ஆள் அமர்த்துறார். 6 மணிக்கு, 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்துறார். அப்புறமா அந்த சம்பளம் கொடுக்குறார். சம்பளம் கொடுக்கும்போது பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவங்க வரைக்கும் சம்பளம் கொடுக்குறான். முதல்ல யார் சம்பளம் வாங்கினது? பின்னாடி வாசிங்க. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அப்போ பிந்தி வந்தவங்க முதல்ல கூலியை 1 பணம் வாங்கிட்டாங்க. 1 பணம் வாங்கின உடனே இவங்க பார்த்தான், அவனோட இவனை கம்பேர் பண்ணுறான். என்னன்னு? ஆஹா, நம்ம காலையிலேருந்து வேலை செஞ்சுருக்கோம், நமக்கு அதிகம் கிடைக்கும், நம்ம ரொம்ப சீனியரு, நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் போட்டுருவாங்க. என்ன சார், நான் அவ்வளோ காலமாக நான் வேலை செய்கிறேன், எனக்கு நீங்கள் தர மாட்டீங்க, இவங்க நேற்று வந்தவனுக்கு தந்துட்டீங்க. இப்போ நம்ம கம்பேரிசன் என்ன ஆகிடும்? இங்கே தான் ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்காக போர்க்கொடி தூக்குவோம். இங்கே அது மாதிரி தான் தூக்குறாங்க. முந்தி வந்தவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கிடைக்கும் என்று நம்பி அவர்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 1 மணி நேரம் தாங்க வேலை செஞ்சாங்க. நாங்க காலையில இருந்து நாங்க வேலை செய்றோம். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அப்போ எங்களை இவங்களோட நீங்க ஈக்குவல் ஆக்கிட்டீங்க, நாங்க இவங்களை விட பெட்டர் தானே அப்படின்ற எண்ணம். நாங்க இவங்களை விட பெட்டர் தானே, இவங்களுக்கு எங்களை ஈக்குவலா ஆக்கிட்டீங்களே, அது கிறிஸ்துவின் சிந்தையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க. 12 வாசிட்டீங்களா? அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் 16வது வசனம் வாசித்துருங்க. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆமென். அப்ப முந்தி வந்தவங்க பிந்தி வந்தவர்களாகவும் பிந்தி வந்தவங்க முந்தி வந்தவர்களாகவும் மாற்றப்பட்டார்கள். அப்போ அவங்க முந்தி வந்தவங்க என்ன நினைச்சிட்டாங்க? பிந்தி வந்தவர்களை விட நாங்கள் பெட்டரு, நாங்கள் சிறப்பானவர்கள், எங்களுக்கு சலுகை கிடைக்கணும், எங்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்கணும்
அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அந்த எஜமானுடைய சித்தம், ஐயா நீ ஒரு பணத்துக்கு கூலி பேசின, அந்த ஒரு பணம் கிடச்சிச்சு, அதோடு போயிடணும். நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் அவங்களுக்கு இப்படி பண்ணீங்களே, எனக்கு ஏன் பண்ணல? அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அவங்கள விட நான் பெட்டர் தானே, அவங்கள விட எனக்கு சலுகை கொடுக்கப்படணும் தானே, நான் ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறேன்ல, எனக்கு மதிப்பு இல்லையா, எனக்கு இது இல்லையா? அதாவது உனக்கு மதிப்பு இருக்கா மதிப்பு இல்லையான்றது நேராக கேட்கணும். ஒப்பிட்டு பார்த்து கேட்கறது தப்பு. அவங்களுக்கு இப்படி செஞ்சீங்களே, எனக்கு ஏன் இப்படி செய்யல? அவங்களுக்கு மட்டும் நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்களே, எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சோத்ரு என்ன சொல்ல வரேன், அப்போது நம்மை குறித்து நமக்கு ஒரு மேட்டிமையான எண்ணம் இருக்கிறனால தான் அப்படிப்பட்ட ஒப்பிடுதல்லாம் வருது. தயவுசெய்து நீங்கள் ஒருவர் யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஒப்பிட்டு பார்க்குறது யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா கர்த்தரோட பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய அபாத்திரத்தன்மை நம்ம உணர்வோம், தாழ்ந்த சிந்தை இருக்கும். அப்போது கர்த்தர் அவருடைய இரக்கமும் நம்முடைய கிருபையும் அவருக்கு நம்முடைய கிடைக்கும். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12லேருந்து வாசிச்சிங்கன்னா, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு, நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு, தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. என்ன மாதிரி அப்படி இருக்காங்களா அவங்க? நான் இப்படி செஞ்சிருக்கேன் பத்தியா? நான் என்ன, தங்களை கொண்டு தங்களையே அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிறார் அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அதாவது சிலர் தங்களே தங்களை ஒப்பிட்டுக்கோங்க. போன மாதம் நான் இவ்வளோ சம்பளம் வாங்கினேன், இந்த மாதம் நான் இவ்வளோ வாங்குகிறேன். போன மாதம் நான் இவ்வளோ செஞ்சேன், இந்த மாதம் நான் இவ்வளோ செய்கிறேன். நேற்று இவ்வளோ பைபிள் படித்தேன், இன்றைக்கி இவ்வளோ பைபிள் படிக்கிறேன். நேற்று இவ்வளோ ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன். சோத்திரம். தங்களே நீங்கள் உங்களுக்கு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணுன்னா கர்த்தரை பற்றி பாருங்க. அப்போ தான் இன்னும் முன்னேறதுக்கு, தாழ்மையாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த விசுவாச அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். நாங்க அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டல. எக்ஸ்ட்ராவா சிலர் இப்படி போனதுக்கு சொல்றதை பத்தி சொல்லும். பார்த்தீங்கன்னா, என்ன போனீங்களா, என்ன ஆச்சுன்னா, ஒன்று நடந்திருக்கும், அதில் 2-3 எக்ஸ்ட்ராவா இவங்க என்ன போடுவாங்க, வெயிட்டேஜுக்கு போட்டு அனுப்புவாங்க. ஏன்னா நம்மளை பற்றி என்ன நினைக்கணும், இப்போ உயர்ந்த எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்து எட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆமென். மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு அவங்க செஞ்சதா சொல்லுவோம், நாங்கள் செஞ்சதை அப்படி சொல்லுவோம். சிலர் ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். நாங்கள் மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்ட மாட்டோம். அதாவது அந்த எல்லையில் இவங்க இருந்திருப்பாங்க, அவங்க செஞ்சிருப்பாங்க, பேர் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்றது.
நாங்கள் செஞ்சோம், அவங்க செஞ்சதுக்கு இவங்க கிரெடிட் எடுக்கிறது. கர்த்தருக்கு சொத்து அப்படி எதுவும் நாங்கள் செய்யலை, அளவுக்கு மிஞ்சி நாங்கள் வரலை. கர்த்தர் எங்களை கொண்டு செஞ்ச காரியங்களை சொல்கிறோம், செய்கிறோம். அது அப்போது நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு சின்னதாக நடந்திருக்கும், அது பெருசாக ஊதி பெருசாக்குறது, பெருசாக காட்டுறது. இன்றைக்கி ஊழியங்களில் கூட அளவுக்கு மிஞ்சி, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற இதில் போடுறாங்க நிறைய காரியங்கள். அதாவது கிராஃபிக்ஸில் அது மாதிரி போட்டு 10-20 பேர் தான் அந்த சர்ச்சில் வந்திருப்பாங்க. ஃபோட்டோகிராஃப் எடுத்து போட்டோம்னா அதுதான் 100-1000 பேர் வந்த மாதிரி காட்டலாம். இப்போல்லாம் எல்லாம் காட்டுறாங்க. என்ன சொல்ல வரேன், அளவுக்கு மிஞ்சி நம்மளை குறித்து பெருசாக அப்படியே ஜெபம் பண்ணும்போது பட்டு பட்டு பட்டுன்னு உழுற மாதிரி. சரி, விழுந்து என்ன பண்ணாங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்ம போகவே கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. ஆமா, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கு? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. இந்த சிந்தை எப்பவுமே இருக்கணும். எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் செய்யல, தேவன் எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். தேவன் அதற்கான எல்லா பலனையும் தந்திருக்கிறார். தேவ கிருபையினால் இதை செஞ்சேன். உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்லும்போது ஆக்சுவலாக நம்ம செஞ்சதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா அழகாங்க பவுல் சொல்லுகிறார். 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. அப்போ நான் தான் அதை செஞ்சேன். நான் உங்களை எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன். உடனே டக்குன்னு சொல்றேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருந்த கிருபையை என்னை அப்படி செய்ய வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்குது. தேவனே நம்மளை தகுதிப்படுத்தி அதை செய்ய வச்சிருக்கிறார். அப்போ நாம செஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த கருத்து என்னென்னா, நம்மளை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த சிந்தை கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம தான் என்ன பண்ணோம், சிந்தையை மாற்றணும், ஒவ்வொரு நாளாக மாற்றணும். கர்த்தருக்கு அதுக்கு தேவனோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், தேவனையே நோக்கி பார்க்கணும். எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் யாரை நோக்கி? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 11ஆவது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை நிறைய பேர் எழுதுகிறாரு அந்த எபிரேய ஆக்கியன். அந்த விசுவாச வீரர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறார்கள் சாட்சிகளா. அவங்கள ஒருத்தரை சாட்சியா முன்மாதிரியா வச்சு சொல்லல, அவங்களாம் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நோக்கி ஓட வேண்டியவர்கள் அல்ல, இயேசுவை நோக்கி ஓட வேண்டியவர்கள். அப்போ நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி, இயேசுவோடு நம்முடைய ஜபம் இயேசுவோடு கம்பேர் பண்ணிப்பார், நம்முடைய வேத அறிவு இயேசுவோடு கம்பேர் பண்ணிப்பார், நம்முடைய ஆத்ம பாரம் இயேசுவோடு கம்பேர் பண்ணிப்பார், நம்முடைய தியாகம் இயேசுவோடு கம்பேர் பண்ணிப்பார், நம்முடைய பரிசுத்தம் இயேசுவோடு கம்பேர் பண்ணிப்பார், நம்முடைய அறிவு, நம்முடைய செயல், நம்முடைய ஊழியம் ஒவ்வொன்றும் இயேசுவோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்றது தெரியும். தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும், தாழ்மையாகும். ஆமென். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. ஏன்னா கண்டிப்பாக இயேசுவை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு தாழ்மை நல்லது.
தாழ்வு மனப்பான்மை தான் தப்பு. ஆமென். அவருடைய சாயலுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? முன்குறிச்சிருக்கிறார். அப்போ அந்த சாயலாக போகணும்னு நம்ம அவரையே நோக்கி பார்த்து போகணும். எபிரேயர் 12:3 வசனத்திலையும் பாருங்களேன். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையும் நினைத்துக் கொள்ளுங்கள். இல்ல, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்ப சிந்தையில யாரை நினைக்கணும்? பாடுகள் அப்படின்னு வரும்போது கர்த்தரை நினைச்சுக்கோ. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதே என்று பவுல் சொல்வார். அப்போ நமக்கு என்ன சிந்தை இருக்கணும்னா, கிறிஸ்துவின் சிந்தை. பவுல் எழுதும்போது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்தையே சிந்தை. அப்போ பாடுகள் ஆனாலும் சரி, ஓடுற ஓட்டமானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து நம்ம, அப்போ இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை நம்ம சுமந்துக்கிட்டு அந்த சிந்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நம்ம மறுரூபப்படுத்தி புதிதாக்குவோம். ஆமென். ஸோ நம்மை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். கர்த்தருக்கு சொல்ல மேட்டிமையாக பெருமையான எண்ணங்கள் வேண்டாம். நம்ம குறித்து பெருமையாகவே நாமே நினைக்கிற எண்ணங்கள் வீணான எண்ணங்கள். நம்ம குறித்து யார் சாட்சி சொல்லணும்னா மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். நம்மை குறித்து பிதா என்ன சாட்சி கொடுக்குறாரோ அதுதான் சரியான சாட்சி. அல்லது கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்குறாரோ அதுதான் உண்மையான சாட்சி. நம்மளை பற்றி சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி சொல்கிறதுக்குன்னே ஒரு ஆளை வச்சுப்பாங்க. என்னை பற்றி நீ பேசு. கட்சியிலலாம் இருக்கும், அவர் தலைவர், அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா காசு வாங்கின்னு போயிடலாம். இந்த மாதிரி இல்லை. நம்மளை பற்றியே இப்போ 4 பேர் பெருமையாக பேசுகிறதுக்கு, ஸோ நம்மளை குறித்து நம்ம இந்த மேட்டிமையான எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணவே கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நமக்கு என்ன வேண்டிய அந்த அளவிலே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதுதான் தேவனுடைய சிந்தை, தாழ்மையின் சிந்தை. ரட்சிக்கப்பட்ட புதுசில் நமக்கு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது நாளாக கிறிஸ்துவோடு பழக 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 தான் நமக்கு என்ன வரும்? இந்த தாழ்மை இதெல்லாம் வரும். ஆமென். ஆரம்பத்தில் நம்ம படித்த படிப்பு என்ன, நம்ம பொசிஷன் என்ன, நம்முடைய இது என்ன, நம்ம எவ்வளோ பிடிப்பட்ட பின்னணி, நமக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு வரும். ஆனால் மெதுவாக பழக ஜனங்களோட பழக 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 தான் என்ன வரும்னா நமக்கு ஆஹா தாழ்மையே வரும். சோத்திரம், தாழ்மையே வரும். அப்படிப்பட்ட சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. கர்த்தர் சோத்திரம். அது அது எப்படி இருக்குன்னா, அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட நல்ல அபிஷேக தைலம் என்ன ஆகும்? முதல்ல தலை கனம் இருக்கும், அதுக்கப்புறமா அது தாடியில் வரும், தாடியிலேருந்து அங்கியில் வரும், அங்கியிலேருந்து கீழே போகும். அப்படியே தாழ்மை அந்த பிரசன்னம் என்ன ஆகிடும்னா நம்ம தாழ்மையாய் வைக்கும். அதனால தான் கர்த்தரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் நீங்கள் பெருமையாக ஒருத்தவங்க பேச்சிலே தெரிஞ்சிடும். ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ரொம்ப இதுவாக இருக்கிறாங்கன்னா கடவுளுடைய பிரசன்னத்தில் ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்த்தரை பார்த்தவங்க, கர்த்தரை தரிசித்தவங்க தங்களுடைய அபாத்திர தன்மையை உணர்வார்கள். ஆமென். ஸோ என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். மீதி காரியத்தை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், எங்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணாமல், வேதம் பார்க்கிற பார்வையில், உம்முடைய பார்வையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று என்ன ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா.
கர்த்தாவே, உம்முடைய பார்வையிலே ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதே எங்களுக்கு சிந்தையாக இருக்கட்டும். உம்முடைய பார்வையிலே நாங்கள் என்னவா இருக்கிறோம் ஆண்டவரே, என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அப்படிப்பட்ட சிந்தையே எங்கள் சிந்தையில் இருக்கட்டப்பா. நாங்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் ஆண்டவரே, அளவுக்கு மிஞ்சி என்ற காரியங்களெல்லாம் எங்கள் வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஆண்டவர், எங்களை குறித்து மேட்டுமையாகவே நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்களை போல எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு மிஞ்சின காரியங்களை நாங்கள் தலையிடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் மேட்டுமையாக சிந்தையில்லாதபடிக்கு ஆண்டவர் எங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் சிந்தையை புதுப்பித்துக் கொள்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தேவ சித்தம் செய்வதையே எங்கள் சிந்தையிலே கொள்கிறோம். எங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாங்களும் எங்களை பார்த்து சிந்திக்க, அப்படிப்பட்ட சிந்தையோடு நாங்களும் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்தார். எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.